Hello 10th students, இந்த வீடியோவில் வந்து நம்ம 10th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் ஏப்ரல் 1 அன்னைக்கு நடந்த மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ஒரு கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்க்கலாம். கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளான சம்மு. கம்பல்சரி கொஸ்டின் வந்து எப்போவுமே கொஸ்டின் நம்பர் 28 வரும். இந்த 28th கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்டிருக்கிறது வந்து புக் பேக் கொஸ்டின். புக் பேக்லேயும் அந்த கொஸ்டின் கிடையாது, புக் எக்ஸாம்பிள்லேயும் அந்த கொஸ்டின் கிடையாது. அவங்களே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சொந்தமாக கேட்டிருக்காங்க. ஆனால் சிம்பிளான சம்மு தான். என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டினில் ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் 23 and 12. இது ரஃபாகவே நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். 23 வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கிறது வந்து ப்ரைம் நம்பர். அப்போ ஒரு ப்ரைம் நம்பர் இருந்துச்சுன்னாவே அதுக்கு வந்து என்னது தான் ஃபேக்டர் ஹெச்சிஎஃப் வர முடியும், 1 தான் வந்து வர முடியும். இருந்தாலும் நம்ம வந்து அது ஸ்டெப்போட சால்வ் பண்ணோம். அதனால் இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம இப்போ வந்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 23 into 12 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 23 வந்து நீங்கள் எப்படி போடலாம், 23 வந்து 12 எத்தனை வாட்டி அடங்குதுன்னு முதல்ல பார்க்கணும். 12 ones are 12 ப்ளஸ் மீதி எவ்வளோ இருக்கும், 23ல் 12 போயிடுச்சுன்னா மீதி வந்து 11 இருக்கும். அடுத்தது வந்து இந்த 12 இப்போ எடுத்துகிட்டு வரணும். 12 ones are 12 வந்துடல, அந்த 12 எடுத்துகிட்டு வந்து இந்த மீதி இருக்குல்ல, இந்த ரிமைண்டர் 11ல் எத்தனை வாட்டி அது அடங்குதுன்னு பார்க்கணும். 11 into 1 ப்ளஸ் 12 11 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும், 1 தான் இருக்கும். திருப்பி வந்து இந்த 11 ones are 11 வந்ததுலேயே அந்த 11 என்ன பண்ணோம், இந்த 1ல் எத்தனை டைம் அடங்குதுன்னு பார்க்கணும். 11 into 1, 11 ones are 11, 11ல் 11 போயிடுச்சுன்னா என்ன தான் இருக்கும், 0 தான் இருக்கும். இந்த ஸ்டெப்பை நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஆன்சர் வந்து அப்போ என்னது, உங்களுக்கு ஆன்சர் வந்து இந்த 1 தான் வந்து ஆன்சர். ஏன்னா அதுதான் வந்து என்ன பண்ணுது, ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் பண்ணுது. அப்போது ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் வந்து ஆன்சர். வெரி சிம்பிள் சம். இந்த மாதிரி கல்வி சம்மந்தமான வீடியோஸ்லாம் வேணும்னா ராஜி எஜுகேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் வேணும்னாலும் எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா சொல்லித்தரேன். நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து சயின்ஸோ சோஷியலோ இருக்குது, நல்லா படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.